வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிள் 24/7 தமிழ். ஆக்சுவலாக டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வேகன்சிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் வந்து டெக்னிக்கல் கேடரில் என்டர் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி ஓடிஏ இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மியூசிஷியனுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ இந்தியன் நேவி மியூசிஷியன் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்காக தான் நேவிலேருந்து வந்து ரெக்ரூட்மெண்ட்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் அன்மேரிட் மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஸோ பார்க்கும்போது இது வந்து அக்னிவீர் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அக்னிவீர் எம்ஆர் அப்படின்னு டைட்டில் கொடுக்குறாங்க மியூசிஷியன் அப்படின்ட்டு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2004 ஃபஸ்ட்லேருந்து 29 February 2008 பிறந்திருக்கணும். போத் டேஸ் வந்து இன்க்ளூசிவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் மியூசிக்கல் எபிலிட்டி இருக்கணும் உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி அண்ட் ஆப்டிடியூட் ஃபார் மியூசிக் இருக்கணும். அந்த டெம்போ பிச் பற்றிலாம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஸ்கில் ஆன் எனி இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா, இந்தியன் ஆரிஜினோ இல்லை ஃபாரின் ஆரிஜினோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ராக்டிக்கல் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹிந்துஸ்தானியோ இல்லை கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக்கோ கற்றுருக்கீங்க, இல்லை விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெமுனரேஷன் வில் பி 30,000 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அவங்களுடைய கார்பஸ் ஃபண்டில் வந்து உங்களுக்கு வந்து 5.02 lakh கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், 4 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறமா உங்களுக்கு மற்ற பெர்மனன்ட் கமிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, கால் அப் லெட்டர் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், மியூசிக் எபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இவ்வளோ தான் உங்களுக்கான டெஸ்ட் நடக்க போகுது. ஜூலை ஆர் இயர்லி ஆகஸ்ட்டில் இதுக்கான செலெக்ஷன் நடக்க போகுது. அண்ட் அடுத்து எங்கே போய் அப்ளை பண்ணணும் பார்த்தோன்னா www.joinindiannavy.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண. இதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 13th July. ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு சார்ந்தவங்களோ யாருக்காவது வந்து மியூசிக்கில் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க எலிஜிபிள் நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்க இந்தியன் நேவியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ லாஸ்ட் டேட் வில் பி 13th July 2025. மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதி, வேலையும் நமதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.